மடுசா சீரீஸ் நவராத்திரி ஸ்பெஷலில் நம்ம பார்க்க போகிறது செமி சில்க். செமி சில்க் அவ்வளோ சாஃப்டி. இது வந்து செல்ஃப் பார்டர், ரேஷம் ஜரின்னு சொல்லக்கூடிய செல்ஃப் பார்டர். தனியாக கான்ட்ராஸ்டாக உங்களுக்கு ஜரிலாம் கொடுக்காம, பார்டர் ஒர்க்கோ அதில் மோட்டிஃபோ கொடுக்காம பிளெயின் ஒன். ஸோ நமக்கு முடிச்சு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சேல் பார்த்தீங்கன்னா நம்ம செஸ் காயினில் வரக்கூடியது. ராஜா ராணி இருக்கா இல்லையா, அவளுடையதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மோட்டிவ் கொடுத்துருக்கு. இது ஒரு காப்பர், ஒரு சில்வர். சூப்பராக இருக்குல்ல, டூயல் டோன். இது ஒரு பீச்சி பிங்க் ஃபினிஷ் இருக்கு, ஒயின் டோனும் கலந்தா மாதிரியானது. லைட் வெயிட், ஈஸி டு கேரி, ப்ரீதபிள். இது பாருங்க, நான் அப்படி பண்ணும்போதே வழுக்கின்னு போகிறது அந்த அளவுக்கு. சீர்பல்லுக்கு நடுவில் உங்களுக்கு இந்த மோட்டிவ் வருது. சீர்பல்லு லைன்ஸ் வந்திருக்கு, அதில் உங்களுக்கு இந்த மோட்டிவ் கொடுத்துருக்கா. இது இப்படி நான் அப்படி வச்சு காமிக்கிறேன், ஸோ தட் யூ கேன் ஃபீல் த டூயல் டோன். உங்களுக்கு ஒரு ரெகுலர் பச்சை, மருதாணி பச்சை, ஒரு பிங்க் டோன், ஆரஞ்சு டோன் எல்லாமே கலந்த மாதிரி தெரியறது பாருங்க. இப்படி உங்களுக்கு நான் ஷேட் பண்ணி காமிக்கும்போது தான், ஷேக் பண்ணி காமிக்கும்போது தான் உங்களுக்கு தெரியறது. புடவை தான் வழுக்கிறதுனா நம்ம நாக்கும் சேர்ந்து வழுக்கிறது. ஓகே, இப்போ நான் காமிக்கிறது 10 yard sarees. அதோட ஃபினிஷும் பார்த்தீங்கன்னா டேசல் ஃபினிஷில் கொடுத்துருக்கா. இப்போ நீங்கள் இதில் இந்த சாரியோட ஃபினிஷில் பார்க்கும்போது தெரியும் இந்த பட்டோட ஷைன் என்னென்னு. ஓகே, அழகான செமி சில்கில் உங்களுக்கு 10 yards பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இதுலேயே யூ ஹாவ் ஒன் மோர் ஷேட். இந்த ராஜா ராணி கான்செப்டில் நல்ல பிரைட் ப்ரௌன். இதுவும் ப்ரௌனும் ஆரஞ்சும் கலந்த மாதிரியான டோன். இது சேம் பல்லு டைப். ஓகே, செமி சில்க் 10 yards. சூப்பரா. ஸோ இந்த ராஜா ராணி கான்செப்ட்ல யூ ஹாவ் 2 pieces. ஓகே, அண்ட் தென் ஒன் மோர் டிசைன் இன் திஸ் செமி சில்க். சேம் வகைரா, ஆனால் உங்களுக்கு டிசைன் மட்டும் வேற மாதிரியா வரும். மேங்கோ மோட்டிவ் கொடுத்துருக்கு, இதில் ரவுண்டு மோட்டிவ் கொடுத்துருக்கு. அதில் எப்படி வந்து உங்களுக்கு 2 ஷேடில் 2 மோட்டிஃபோ அதில் சேர்த்து கொடுத்துருக்கு, இதில் தனித்தனியாக கொடுத்துருக்கா. அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் சாரீ மாதிரியே உங்களுக்கு இதுலேயும் ரேஷம் ஜரி. இந்த ரேஷம் ஜரியில் வந்து உங்களுக்கு டிஷ்யூ பார்டர் மாதிரி கொஞ்சம் ஒரு நூல் இழை விட்டு விட்டு கொடுத்துருக்கு. சில்வர் கோல்டு, சில்வர் கோல்டுங்கிற மாதிரி. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் த்ரெட் தான் வந்திருக்கும். ஒரே இதுக்குள்ளேயே டூயல் த்ரெட் வந்திருக்கு. லைட் வெயிட். வாவ். பல்லு பாருங்க, பல்லுவும் உங்களுக்கு டூயல் டோன் தான். நான் அப்படி வச்சு காமிக்கிறேன். ஒரு கிரே அண்ட் வயலட் டோன்ல இருக்கு பாருங்க. ஸோ 2 பக்கமும் சீர்பல்லு, அதுக்கு நடுவில் யூ வில் பி ஹேவிங் திஸ் மோட்டிவ். ரொம்ப லென்த்தியான பல்லு. இப்போ நம்ம வந்து மடிச்சாரில் இப்படி ஹாஃபாக மடித்து கட்டும்போது உங்களுக்கு அழகாக தெரிகிற மாதிரியான ஃபினிஷ். இது செமி சில்க் 10 yards. ஓகே, இந்த மீனாகாரி புட்டாவில் உங்களுக்கு ஒன் மோர் சாரீ இன் லைட் கிரீன், சட்டில் கிரீன். இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பேஸ்டல் ஷேட்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ நான் டார்க்காக இருக்கேன், வீட்டிஷாக இருக்கேன், எனக்கு செட் ஆகுமா அப்படின்லாம் ஃபீல் ஆகிறவா தாராளமாக கட்டிக்கலாம். ஃபெஸ்டிவல் வேர், ஃபங்க்ஷனல் வேர் தான் இதெல்லாம். நார்மல் வாஷ் கேர். சில்க்குனாலே நம்ம வந்து மிஷினில் போடாமல் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது பெட்டர். டைரக்ட் சன்லைட்டை விட்டுட்டும் நீங்கள் சன் ஷேடில் சூட்டில் போட்டாலே போதும். இதெல்லாம் லைட் வெயிட்டுங்கிறதுனால சட்டுன்னு காஞ்சி போயிடும், அதனால கவலைப்பட வேண்டாம். ஸோ மீனாகாரியில் திஸ் இஸ் செகண்ட் சாரீ. இந்த டிசைனில் வரக்கூடிய செகண்ட் ஷேட். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதே வெரைட்டி, செமி சில்க் வெரைட்டியில் இன்னொரு மோட்டிவ். இப்போ ராஜா ராணி மோட்டிவ் எப்படி பக்கத்தில் இருந்ததோ அதே மாதிரி இது ஒரு ஃப்ளாரல் மோட்டிவ். காப்பர்லேயும் சில்வர்லேயும் அடுத்தடுத்து கொடுத்துருக்கு. இது சட்டில் பீச்சும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி டோன். இது நான் அப்படி எடுத்து காமிக்கிற பாருங்க, அவ்வளோ லைட் வெயிட். அதே மாதிரி ரேஷம் ஜரி. இந்த ரேஷம் ஜரி கொஞ்சம் அடைச்ச ஜரி, நெருக்கமாக கொடுத்துருக்கக்கூடிய ஜரி. இதில் உங்களுக்கு கிரீன் டூயல் டோன், ஒரு இளம் பச்சை ஆரஞ்சில் உங்களுக்கு டூயல் டோன். இது டாசல் ஃபினிஷோடு இருக்குது இந்த சாரீ. இதில் ஒன் மோர் கலர். இதுவும் பார்த்தோன்னா ஒரு ப்ரௌன் ஃபினிஷ். வாவ், ப்ரௌனும் ஒரு பச்சையும், மாந்துளிர் பச்சை சாரீ. இது எல்லாமே பேஸ்டல் ஷேடுன்னு சொன்னேன் இல்லையா, மாந்துளிர் பச்சை. அதில் பாருங்க ஒரு பீச் கலர். வாவ்னா வாவ். இதில் எந்த சாரீ வேணுமோ மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இதோடைய ப்ரைஸ் 1485 தமிழ்நாடு ஷிப்பிங் ஃப்ரீ அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் ₹60 ஃப்ளாட் ஷிப்பிங். ஓகே, இப்போ நவராத்திரிக்குன்னு என்ன ஸ்பெஷல்?
நீங்கள் நவராத்திரிக்கு உங்களுடைய மடிசார் கட்டியிருந்தாலும் சரி, எங்களுடைய மடிசார் கட்டியிருந்தாலும் சரி, கட்டின்ற 9 நாளும் உங்களுடைய பேஜில் போஸ்ட் பண்ணுங்க. போஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய மாலி ஸ்ரீநாத் பேஜை அதில் டேக் பண்ணுங்க. இப்படி 9 டேஸும் கட்டி டேக் பண்ணி நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிற பட்சத்தில் யூ வில் பி கெட்டிங் ஃப்ரீ மடிசார் ஃப்ரம் அவர் மாலிஸ் மடிசார். இது வந்து ஜஸ்ட் டு மேக் யூ பீப்புள் டு வேர் ரெகுலர்லி திஸ் ட்ரெடிஷ்னல் சாரீஸ், அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதில் நானும் கட்டிக்க முயற்சி பண்ணுறேன். இதெல்லாம் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சான்ஸ், இந்த மாதிரி சாரீஸை நம்ம உடுத்தி கட்டி எடுத்து வச்சுக்கிறதுக்கு. பொதுவாகவே நம்ம வருஷம் ஒரு தடவையாவது அந்த சாரீஸை வந்து நம்ம வார்ட்ரோப்லேருந்து எடுத்து கட்டி வெயிலில் போட்டு எடுத்து வச்சாதான் அதுக்கு லாங்குவிட்டி கிடைக்கும். மடிச்சே வைக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மடிப்புகள் இருக்கு இல்லையா, அதில் கரைப்படிய ஆரம்பிக்கும். அப்புறம் அதில் வந்து கலர் சேஞ்ச் வர ஆரம்பிக்கும், ப்ரௌன் கலராக அந்த மாதிரி ஆகும். அது வந்து அப்புறம் ஒன்ஸ் ஃபார் ஆல் போகாது. அதே மாதிரி அந்த இடத்துல எல்லாம் தான் கிழிய ஆரம்பிக்கும். ஸோ பொதுவாக புடவையை ஒரு தடவையாவது எடுத்து கட்டி பிரித்து வெயிலில் போட்டு எடுத்து வைக்கணும். அதை இந்த நம்ம நவராத்திரிக்கு நம்ம ஒரு சான்ஸாக எடுத்து நம்ம பண்ணுவோம். ஓகே, செமி சில்க் 10 yard sarees. ஓகே, இதோடைய ஓப்பன் பிக்ஸ் வேணுனாலும் நம்மக்கிட்ட இருக்குது 1485.